பிரபல நடிகரான ராஜேஷ் அவர்களோட இறப்புக்கு மின் அவருடைய நாய் செஞ்சிருக்கக்கூடிய செயல் அப்படிங்கிறது எல்லோருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தியிருக்கு. அண்ட் இந்த ஒரு விஷயம் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. அது என்ன அப்படிங்கிறது தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். பிரபல தமிழ் நடிகரான ராஜேஷ் அவர்கள் சமீபத்தில் உடல்நலக்குறைவு காரணமாக இறந்து போயிருந்தார். அவரோட மறைவு நம்ம எல்லாருக்குமே மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. தொடர்ந்து ஏகப்பட்ட திரைப்படங்கள் அவரை பற்றியும் அவரோட குணம் பற்றியும் அண்ட் அவர் நடித்திருந்த திரைப்படங்கள் பற்றியும் நிறைய விஷயங்கள் பேசியிருந்தாங்க. அவங்களுக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தி வந்துட்டு இருக்காங்க. ராஜேஷ் அவர்கள் மிகவும் நல்ல மனிதர் அப்படின்னு எல்லாராலையுமே சொல்லப்பட்டிருந்துச்சு. அவர் மனிதர்களிடத்தில் மட்டும் மிகப்பெரிய ஒரு அன்பு கொண்டவரா இல்ல, விலங்குகள் கிட்டையுமே அவர் மிகுந்த அன்போடு தான் இருந்திருக்காரு. குறிப்பா அவர் வீட்டுல ஒரு நாய் ஒன்று வளர்த்து வந்திருக்காரு. அண்ட் அந்த நாயை பாத்தீங்கன்னா அவரு ரொம்பவே ஒரு பையன் மாதிரி தான் வளர்த்திருக்காரு. ஜாகிங் போறப்ப கூட்டிட்டு போறது, அது கூட நல்லா விளையாடுறது, சாப்பாடு ஊட்டுறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்காரு. இப்ப ராஜேஷ் அவர்கள் இறந்து அவரோட வீட்டுல பாத்தீங்கன்னா அவரோட உடல் வைக்கப்பட்டிருக்கு. இந்த ஒரு நிலையில அவர் வளர்த்திருந்த நாய் இருக்கு இல்லையா, அது ராஜேஷ் அவர்களோட உடலை சுத்தி சுத்தி வந்துட்டு இருந்துச்சு. அண்ட் இதெல்லாம் தாண்டி அந்த நாய் பார்த்தீங்கன்னா அவர் ஐஸ் பாக்ஸுக்கு முன்னாடியே அமர்ந்து அவரோட முகத்தையே பார்த்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அங்கே இருக்கவங்க, அதாவது அவங்களோட வீட்டு மெம்பர்ஸ் அந்த நாயை கூட்டிட்டு போய் ஓரமாக விடுறாங்க. இருந்தாலுமே மறுபடியும் அந்த ஐஸ் பாக்ஸ் முன்னாடி நின்றுக்குது, அங்கேயே உட்காந்துக்குது. அது மட்டும் இல்லாமல் அவரோட உடலை சுற்றி சுற்றி வருது, அவரோட முகத்தை பார்த்து பார்த்து குலைக்குது. இதெல்லாம் பார்த்து அவங்களோட ஃபேமிலி மெம்பர்ஸ் ரொம்பவே எமோஷனல் ஆகிட்டாங்க. அண்ட் இந்த அளவுக்கு அந்த நாய் அவர் மேலே எவ்வளோ அன்போடு இருக்குது, அவர் இறந்துட்டாரு, இதுக்கப்புறம் நம்ம கூட வரமாட்டேங்கிறதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு அவரே பார்த்து குலைக்கிறதாக இருக்கட்டும், சுற்றி சுற்றி வரதாக இருக்கட்டும், நமக்குமே அது மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்துது அப்படின்னு தான் சொல்லணும். இந்த ஒரு விஷயம் தான் சமீபத்தில் வெளியாகி நம்ம எல்லோருக்கும் மிகப்பெரிய ஒரு சோகத்தை ஏற்படுத்தி இருந்துச்சு. ராஜேஷ் அவர்களோட உடலின் முன்பு அந்த நாய் இப்படி பண்ணியிருக்க விஷயத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களோட தாட் என்ன அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்க. அண்ட் ராஜேஷ் அவர்களோட மகள் திரும்பி சென்னை வந்துட்டாங்க. அண்ட் இப்போ அவரோட இறுதி உறவனம் ஸ்டார்ட் ஆகியிருக்கு அப்படிங்கிற நியூஸ் வெளியாகிருக்கு. இது ஒரு உருவம் இருக்க லால் சலாம் படத்தோட ஓடிடி ரிலீஸ் எப்போ அப்படிங்கிற அனௌன்ஸ்மெண்ட் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியால ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவரோட இயக்கத்தில் விஷ்ணு விஷால் விக்ராந்த் இவங்களோட நடிப்புல சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்த படம் தான் லால் சலாம். இந்த ஒரு படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஏஆர் ரஹ்மான் அவர்கள் இசையமைச்சிருந்தாரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ரஜினிகாந்த் அவர்கள் ஒரு டான் கெட்டப்ல நடிச்சிருந்தாரு, ஒரு பாய் வேஷம் போட்டிருந்தாரு. இதனால இந்த படத்துக்கு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. ஏன்னா பல வருஷம் கழிச்சு ரஜினி சார் கெஸ்ட் ரோல் பண்ணியிருந்தாரு. ஸோ இந்த படம் எதிர்பார்த்த வெற்றியை பெற்றுச்சா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது. அண்ட் இதற்கு ரீசனாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, படத்தோட மிக முக்கியமான பெரும்பாலான காட்சிகள் உள்ள ஹார்டிஸ்க்கு தொலைஞ்சு போயிருந்துச்சு அப்படின்னாங்க. படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறலனாலுமே ஓடிடியில் வரவேற்பு பெறணும்னு எல்லாருமே எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க. ஆனால் ஹார்டிஸ்க்கு கிடைச்சதுக்கு அப்புறம் தான் ஓடிடி ரிலீஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. கடைசியாக ஐஸ்வர்யா ரஜினிகாந்த் அவர்கள் கலந்துகிட்ட ஒரு இன்டர்வியூவில் லால் சலாம் ஹார்டிஸ்க் கிடைச்சிச்சு. அண்ட் மிகுந்த எதிர்பார்ப்போட ரசிகர்கள் இருக்காங்க. ஓடிடியில் கண்டிப்பாக நிறைய பேருக்கு பிடிக்கும் அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருந்தாங்க. வர பக்ரீத்துக்கு விருந்தா இந்த படம் ஓடிடியில் ரிலீஸ் ஆக போகுதாமா. அண்ட் இந்த ஒரு நியூஸ் சமீபத்தில் வெளியாகி சோசியல் மீடியாவில் ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.